சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். ராஜாங்கம் சாவித்திரியும் தாமரையும் வீட்டை விட்டு துரத்துனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கங்க. இங்க தமிழை பார்த்தா சாமிக்கு பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சிடறாங்க. சுமங்கலி பூஜையெல்லாம் வந்தவங்க, சரிம்மா நாங்க கிளம்புறோம், பூஜை நல்லபடியா முடிஞ்சிச்சு, நீ என்ன நினைச்சியோ அது கண்டிப்பா நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லி கிளம்ப ரெடியா இருக்காங்க. அப்பதான் பார்த்தா தமிழ் சரிங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கையில தமிழ் மயங்கி கீழே விழுகவும், ஐயோ தமிழ் என்னாச்சு, தமிழ் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மலர் வேகமா தமிழ் முகத்துல தண்ணி எல்லாம் தொளிக்கவும், அப்பதான் அந்த கூட்டத்துல இருக்கவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அம்மா நீங்க தான் மறுத்து வச்சியாச்சு, அந்த பிள்ளைக்கு என்ன ஏதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்துல இருக்கவங்க சொல்றாங்க. அப்பதான் கூட்டத்துல இருந்து வந்த மறுத்து வச்சு அம்மா பார்த்தா தமிழோடைய கையை பிடிச்சு பாக்குறாங்க. கையை பிடிச்சு பார்க்கையில எல்லாம் நல்ல செய்தி தான், ரெட்டை நாடி துடிக்குது, இந்த பிள்ளை முழுகாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொன்னதும் இதை கேட்டதும் பார்த்தா மலருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. மோகனா பார்த்தா அதிர்ச்சியோட சொல்றாங்க, என்னங்க சொல்றீங்க, உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லவும் இதை கேட்டதும் பார்த்தா அப்பத்தா, என்னது உண்மையாவா, என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா மோகனா அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அட ஆமாம்மா, ரெட்டை நாடி துடிக்குது, இந்த பிள்ளை முழுகாம இருக்கு, முழுகாம இருக்கும்போது வர மயக்கம் தான் இந்த மயக்கம், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லவும், அப்பதான் பார்த்தா தமிழ் முகத்துல தண்ணியெல்லாம் தெளிச்சு தமிழ் எந்திரிக்கவும், என்னக்கா என்னாச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், ஆமா நான் காலையில இருந்து சாப்பிடாம இருக்கேல, அதனால கூட எனக்கு மயக்கம் வந்திருக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், ஐயோ தமிழ் அதெல்லாம் இல்ல, எல்லாம் நல்ல விஷயம்தான், நீ உண்மையிலேயே அம்மாவாக போற தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொன்னதும், என்னக்கா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கேட்கவும், அட ஆமா தமிழ், நீ உண்மையிலேயே அம்மாவாக போற, இந்தா இவங்க தான் மறுத்து வச்சு உன் கையை பிடிச்சு பார்த்தாங்க, நீ முழுகாம இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொன்னதும் இதை கேட்டதும் பார்த்தா தமிழுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது. இல்லக்கா இவங்க ஏதாவது சும்மா சொல்லியிருக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொன்னதும் இதை பார்த்துட்டு அப்பத்தா, என்ன இவ எப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ் அப்பத்தா பார்த்துட்டு, ஐயோ அம்மாச்சிங்க நிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மோகனா கிட்ட, அத்தை என்னத்தை இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா தமிழ் கேட்கவும், இல்ல தமிழ் அவங்க உன் கையை பிடிச்சு பார்த்து தான் சொல்றாங்க, நானும் உண்மையானு கேட்டேன், உண்மையாவே நீ மாசமா இருக்க தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்றாங்க. நீங்க ஏன் இப்படி சந்தேகமா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, இந்த பிள்ளை உண்மையிலேயே முழுகாம இருக்கு, நீங்க சந்தேகப்பட்டா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் இந்த பிள்ளையை செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருத்துவ வச்சு சொல்லவும், சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்றாங்க. இங்க பார்த்து அப்பத்தா, மோகனா என்ன நடக்குது இங்க, வந்தவங்க என்னன்னா இந்த பிள்ளை முழுகாம இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நமக்கு தான் தெரியுமே தமிழ் ஏற்கனவே முழுகாம இருக்கா, அவ 5 மாசத்துக்கிட்ட ஆக போகுதுன்னு, இப்ப என்ன நீங்களாம் ஒரு மாதிரியா பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்ன நடக்குது இங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும், அத்தை அது வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு மோகனா, இல்லத்த நான் அப்படின்னு சொல்லி மோகனா பார்த்தா மாற்றி மாற்றி பேசவும், அப்போதான் பார்த்தா தமிழ் செல்வி, அத்தை நீங்கள் இருங்க நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ், அம்மாச்சி என்னை மன்னிச்சிருங்க அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அப்பத்தா காலில் விழுகவும், நீ ஏண்டி காலில் விழுந்துக்கிட்டு இருக்க, எந்திரிடி அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லை அம்மாச்சி என்னை நீங்கள் மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க அம்மாச்சி, என்னை மன்னிச்சிருங்க அம்மாச்சி, உங்ககிட்ட நான் பொய் சொல்லிட்டேன் அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், என்னடி சொல்கிற, என்னடி இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும், நான் உண்மையிலேயே இப்போதான் மாச்சி சொன்னாங்க இவங்க முழுகாமல் இருக்கேன்னு, ஆனால் நான் அன்னைக்கெல்லாம் முழுகாமையே இல்லை அம்மாச்சி, ஸ்கேன் எடுக்க போனப்பெல்லாம் எனக்கு அந்த உண்மை தெரிஞ்சிச்சு, எங்கள் அம்மா அவர் ஏதோ என்னை பண்ணிடுவார், அன்னைக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தப்போ அவர் ஏதோ என்னை அருவாள் எடுத்து வெட்ட வந்தார், அதனால எனக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு எங்கள் அம்மா தான் முழுகாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லிட்டாங்க அம்மாச்சி, ஆனால் இப்போ இவ சொல்லி தான் அம்மாச்சி எனக்கு இந்த விஷயம் தெரியுது, ஆனால் இதுவுமே எனக்கு சந்தேகமாக தான் அம்மாச்சி இருக்குது, நான் வேணா ஆஸ்பத்திரிக்கு நாளைக்கு போயிட்டு இவங்க சொன்னது உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு வேணா சொல்கிறேன் அம்மாச்சி, ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி 5 மாதம் அப்படியெல்லாம் இல்லை அம்மாச்சி, என்னை மன்னிச்சிருங்க அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொன்னதும் இதை கேட்டதும் பார்த்தா மோகனா, ஆமாத்த என்னை நீங்கள் மன்னிச்சிருங்கத்த, உங்ககிட்ட நான் பொய் சொல்லிட்டேன் த, வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் நான் பொய் சொல்லிக்கிட்டேன் த, தமிழ் உண்மையிலேயே அப்போ மாசமா இல்லத்த, இப்போ இந்த மருத்துவ வச்சு சொல்லி தான் தெரியுது தமிழ் இப்போதான் முழுகாம இருக்கான்னு, ஏதோ ஒரு விதத்தில் கடவுள் புண்ணியத்தில் இப்போயாவது தமிழ் நம்ம வீட்டு வாரிசு சமக்கிறாளேத்த அப்படின்னு சொல்லி மோகனா சொன்னதும் இதை கேட்டதும் பார்த்தா அப்பத்தா, என்னடி என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இவன் என்னன்னா 5 மாசம் முழுகாம இருக்கா, இந்த வீட்டு வாரிசு சம்மந்துகிட்டு இருக்கான்னு நினைச்சு நான் சந்தோஷமா பட்டுக்கிட்டு இருந்தேன், இப்போ என்ன திடீர்னு வந்துட்டு இவன் முழுகாம இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, என்னடி நடக்குது அப்படின்னு சொல்லி அப்பத்தா புலம்பவும், அப்பதான் பார்த்தா செல்லப்பாண்டி, வசந்தி, ஆறுமுகம் அக்கா செல்வி, கருப்பு எல்லாரும் பார்த்தா கார்ல இருந்து வேகமா இறங்கி வீட்டுக்குள்ள வேகமா ஓடுறாங்க. என்ன தமிழ் உங்க அம்மா அப்பாலாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொன்னதும், தெரியலத்த எதுவும் பிரச்சனை ஆக போகுது, வாங்கத்தை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க எல்லாரும் போய் பாக்குறாங்க. அப்பதான் பார்த்தா ராஜாங்கத்துக்கிட்ட போய் செல்லப்பாண்டி ஆறுமுகத்தை காலில் விழுக சொல்லி எல்லா உண்மையும் சொல்லவும், ஆறுமுகம் பார்த்தா ராஜாங்கத்தோடைய காலில் விழுந்து, ஐயா என்னை மன்னிச்சிருங்க ஐயா, என் பேரு ஆறுமுகையா,
நான் சொல்ல போற உண்மையில தான்யா தமிழோடைய வாழ்க்கையே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்றாரு.